மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி இப்போதைக்கு தாவேக்கா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க, நம்பர் 1 பார்ட்டியா இருக்காங்க. ஆனா இப்படியே தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம தாவேக்கா வர்சஸ் அதர்ஸ் நம்ம இப்பவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு சூழல் மாறவும் செய்யலாம். தாவேக்காவுக்கு களத்துல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. முக்கியமான சேலஞ்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்காவால மற்ற கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கு. திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சு, அதிமுக பிளவுபட்டு இருக்கு. இங்க தாவேக்காவுக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. தாவேக்கானால ஃப்ரீயா அவங்கனால பிடிச்ச மாதிரி செயல்பட முடியாது. ஒரு சைடுல இடதுசாரிகள் அவங்க சார்ந்திருக்காங்க, இடதுசாரிகள் இன்னமும் திமுகவோட க்ளோஸா இருக்காங்க. சோ திமுக நினைச்சாங்கன்னா இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு சைடுல சிபிஎம் தானே நாங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, அவங்ககிட்ட என்ன நான் சொல்லிட்டு வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி சண்முகம் சொன்னாரு. இண்டிபெண்டன்ட் சிக்கல்னா இப்ப என்ன சிக்கல்னா, நீங்க காங்கிரஸ் மாதிரி கம்ப்ளீட்டா போய் அலைன்ஸ்ல சேர்ந்துட்டீங்கன்னா பவர் ஷேரிங்ல இறங்கிடுவீங்க. அப்ப நீங்க கான்பிடென்ட்டா இருக்கலாம், என்ன ஆனாலும் அலைன்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்கன்ற கான்ஃபிடன்ஸ்ல இருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இடதுசாரிகள் நினைச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு திமுக தேவை, நேஷனல் லெவல்ல திமுக நமக்கு இருந்தாதான் நம்ம சர்வே ஆக முடியும்னு நினைச்சாங்கன்னா அவங்க டெஃபினட்டா பின்வாங்க முடியும். இது பொலிட்டிக்ஸ் தான் சார் சொன்ன மாதிரி. இது ஒரு சைடு. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்த அளவுலையும் அதிமுகவோட க்ளோஸா நெருங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா அது டெஃபினட்டா தாவேக்காவுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப காங்கிரஸ் அதை மென்ஷன் பண்றாங்க, நீங்க அதிமுகவோட க்ளோஸ் ஆனீங்கன்னா மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக போற மாதிரி ஆகும், நீங்களும் ஜஸ்ட் அன் அதர் பார்ட்டி மாதிரி ஆயிருவீங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தாவேக்கா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பிகெஸ்ட் பார்ட்டியா வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயா செயல்பட முடியாது. எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு. அவங்க மேல பிரஷர் போடுறதுக்கு வேற நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால இந்த சூழல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல அவங்களும் தன்னை ஒரு திராவிட கட்சியா, ஒரு மதச்சார்பற்ற சக்தியா காட்டிக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்பாஸ் கூட சொல்றாருல, அப்போ அது வரைக்கும் அவங்க ஒரு திராவிட கட்சியாவே கன்சிடர் பண்ணலாம். இப்போ பிஎம் ஸ்ரீக்கு கல்வி அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, இருமொழி கொள்கை தான் அப்படின்றாங்க. இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்றாரு, நீட் வேண்டாம் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரே தீர்மானமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ எல்லா விஷயத்திலும் இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் அவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாற்றம் வந்துடும், என்ன விரிசல் வந்துடும் இவங்க வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு இமேஜை அவர் டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாஜக கிட்ட போகக்கூடாது, பாஜகவோட க்ளோஸாக இருக்கிற மாதிரியான தோற்றம் ஏற்பட்டக்கூடாது, விரும்புறாரு. அவர் ரொம்ப கவனமா இருக்கு. அப்படி விரும்பி இருந்தா காங்கிரஸ் பதவி ஏற்புக்கு ஏன் போகாம இருந்தாரு கேரளால? இந்த மாதிரி அழுத்தங்கள் தான் கேள்வி. நீங்க கேட்டீங்களா எதனால என்ன வேறுபடுது? அவர் தமிழ்நாட்டுடைய பேட்டர்ன் ஆன்டி பிஜேபின்னு அவர் தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கு கேரளால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ராகுல் காந்தியோட போய் கலந்துருக்கலாம். கலந்து கொள்வதாக முதல்ல உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி நடுவுல என்ன நடந்துச்சு, ஏன் போகல? அப்ப அந்த மதச்சார்பற்ற முகத்தை ஏன் அவரே தவிர்த்துக்கிறாரு? அதுதான் விஜய் முன்னாடி அவர் பிரச்சாரத்துக்கே போலங்க, பதவி ஏற்பு போகணும் கட்டாயம் இல்ல. பிரச்சாரத்துக்கே போலங்க, 17 தொகுதிக்கு தாங்க அவர் போனாரு. கவர்னர் மாளிகைக்கு தான் 4 தடவை போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கே ஓகே, அது நம்ம இதுக்காக பேசலாம், ஒரு கேலிக்காக பேசலாம். ஆனா காங்கிரசினுடைய அந்த இருப்பை, அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த அதுவும் கேரளால ஒரு பெரிய ஸ்டார் அவர் போகும்போது அதுக்கான ரீச் இதா இருக்கும். அப்ப அவர் ஆன்டி பிஜேபியா காமிச்சுக்கணும்னு நினைக்கும் போது பிஜேபி என்ன ஸ்டாண்ட்? அது பிஜேபி எப்படி அதை ஹேண்டில் பண்ண? பிஜேபியை சமர் புரிவாரா? ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி? ராகுல் காந்தியை கையை பிடிச்சு தூக்கி நின்று கையை காட்டும் போது வராத கோபம் கேரளால போய் அங்க உட்காரும் போது வந்துருமா? அதுதான் அந்த லெட்டர்லாம் பிரச்சனையாகி ஆளுநர் அவரை பாடாப்படுத்தினதை பார்த்தோமே. அந்த ஆளுநர் தானங்க பதவி ஏற்று வச்சாரு. அந்த மேடையில தானங்க ராகுல் காந்தியை கையை பிடிச்சு தூக்குனாரு. அங்க ராகுல் காந்தி என்ன மாதிரியான இடத்துல இருந்தாரு, அவருக்கான இமேஜ் என்னவா இருந்ததுன்னு எல்லாரும் பார்த்தோமே. சரி, ஓகே கேப்ரியல் பிடிச்சி. இப்ப நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் டெஃபினட்டா பாஜகவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் முயற்சி பண்றாரு. ஆனா அவர் அதை ஆசைப்பட்டாலும் இப்ப சூழல் அவருக்கு ஃபேவரபிளா இல்ல. ஒண்ணு, அவர் காங்கிரஸோட க்ளோஸா இருக்கார், பட் காங்கிரஸ் மட்டும் போதாது. இப்ப காங்கிரஸ், விசிகே, அப்புறம் லெஃப்ட் இவங்களோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா அவங்க நாளைக்கு டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள சார்ந்து இருக்கும்போது அவங்க நிறைய ப்ரெஷரை கண்டிப்பா டிவிகே மேல போடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பஃபர் தேவைப்படுது. பஃபர் தேவைப்படும் போது கண்டிப்பா அதிமுக எலிமெண்ட் உள்ள வருது. அதிமுக எலிமெண்ட் உள்ள வரும்போது டெஃபினட்டா அங்க பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இப்ப பார்த்தோம்னா பிஎம்கே இப்ப பாசிட்டிவா பேசுறாங்க விஜய் அவர்களை பத்தி. பிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பாஜக எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போயிருக்காங்க. தோக்கக்கூடிய தோல்வி 100% உறுதியா இருக்கும் போதும் 24ல அவங்க பாஜகவோட போனாங்க. இன்னைக்கு பிஎம்கேவும் பார்த்தா விஜய் அவர்களை பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ விஜய் அவர்களுக்கு பாஜகவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்ற விருப்பம் இருந்தாலும் இப்ப சூழல் என்ன இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா, அவரு பாஜகவை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிட முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த சைடுல காலை வச்சுதான் ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கு. இப்ப சோ விஜய் விட்டாலும் விஜயை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சிக்கல். விஜயால ஃப்ரீயா செயல்பட முடியாது. தமிழ்நாட்டுல ஆன்டி பிஜேபின்னு சொன்னாதாங்க நுழையவே முடியும். அதனால தானே அவர் பெரியார், அண்ணான் கொள்கை தலைவர்லாம் சொன்னாரு.